இது வந்து எங்கள் அப்பாவோட மேக்கப் கிட்டு. ஓகே, மேஜர் சாரோட மேக்கப் கிட்டு. ஓகே, உள்ள மேக்கப்லாம் கிடையாது, எல்லாம் எடுத்துட்டு பழசை வச்சுன்னு அப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அப்பாவோட அம்மா ஃபோட்டோ. ஓ, இது அப்பாவோட பர்சனல் கண்ணாடி. ஷூட்டிங் போகும்போது போவார். காட்டுங்க. மற்றெல்லாம் மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. உடம்பு ப்ரஷ், மேக்கப்பு, எல்லா விதமான ஒட்டு மீசை நிறையா இருக்கும். ஏன்னா அவர் நிறைய வச்சுருக்கோம். எங்கள் அப்பா வந்து முக்கால்வாசி நேரம் மீசை வச்சுக்க மாட்டார், எடுத்துருவார். ஏன் அப்படின்னா ஒரு நடிகை மீசை வச்சுக்கூடாதுன்னு என்ன கேரக்டர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீசை வச்சுக்கலாம். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அதுதான் ஆக்டர். எங்கள் அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் கேட்கணும்னு வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதோட எங்கள் சித்தப்பா சம்பத், எங்கள் அப்பாவோட தம்பி, கூடயே இருந்தவர் அவர் தான். சம்பத்துக்குவேன் சார் கோகி. ஓ, இவர் தான் உட்காருப்பாங்க. எங்க அப்பாவோட தம்பி சித்தப்பா சம்பத். ஓகே, அப்பாவோட டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தது அவர் தான். சூப்பர் சார். ஏதாவது நீங்க கூப்பிடும்போது அப்படியே பேர் சொல்லி சித்தப்பா ரொம்ப பாசமா. என்னன்னா இவர் வாஸ் தி லாஸ்ட் பிரதர். எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அண்ணா, அப்புறம் ஒரு 5 பிரதர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி. ஸோ நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது ஹி வாஸ் தி யங்கஸ்ட் இந்த பிரதர்ஸ். ஓகே. ஸோ எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் அவர் சம்பத் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் சின்னவர். நாங்கள் எல்லா பசங்களும் இவர் சம்பத் தான் இன்னி வரைக்கும். என் கசின்ஸ் எல்லாரும் அவர் சம்பத் தான் கூப்பிடுவோம். ஓகே. ஸோ அதனால அப்படி கூப்பிடுறாங்க. அப்படியே பழகி போச்சு. அவருக்கு இங்க இருக்கிற எல்லாத்த பத்தியும் எல்லாத்தையும் அப்பாவோட லைஃப் பத்தியும் தெரியும். இது 100th டே ஆஃப் இது என்னப்பா சூரியகாந்தியா? சூரியகாந்தி முக்தா பிலிம்ஸ். ஓகே. அது 100 days போனதுனால அது கொடுத்தாங்க. ஜெயலலிதாவோட நடிச்சாரு முத்துராமன். அப்போ ரொம்ப ஃபேமஸ். அப்போ நடிகர் முத்துராமன் குழந்தைக்காக அதுலதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரு, ராம்தாஸ் அண்ட் மனோகர். பத்மினி தான் ஹீரோயின். பெரிய ஹிட் இந்த படம். நாகிரெட்டியார் எடுத்த படம். அது சூப்பரா போச்சு. ஓகே. கலைஞர்கிட்ட ஒரு அவார்டு வாங்கினாரு. ஓகே. நான் கலைஞர்கிட்ட அவார்டு வாங்கினேன், நம்புவீங்களா? அப்போ இவர் வந்து மேஜர் சன் வந்து சின்ன பையன். எதிர்நீச்சல்னு ஒரு படம் வந்தது. அது இவர் மேஜர் ஊருக்கு போயிட்டார். டேய் நீ போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னாரு. விடுவாங்களா? அசோகா ஹோட்டல், அசோகா ஹோட்டல், அசோகா. ஆமா, உட்லண்ட்ஸா? உட்லண்ட்ஸ்ல போய் இவனை தூக்கிட்டு போய் நான் இவன் கையினால வாங்கினேன். அப்போ கலைஞர்கிட்ட அவார்டு வாங்கினது ஒரு பெருமை எங்களுக்கு. பா வாங்கிட்டோம் நம்ம சொல்லியே கொடுத்தாங்க. அவர் ஊர்ல இல்ல, அவர் தம்பியும் பையனும் வந்து வாங்க. அப்போ சாருக்கு, கௌதம் சாருக்கு என்ன ஏஜ்? என்ன ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். 7 வயசு தூக்கிட்டு தான் போனேன் நான். அப்படிதான். எனக்கு ஒரே ஒரு ஆசை அவர்கிட்ட, எம்ஜிஆரோட ஷூட்டிங் பண்ணும்போது போய் பார்க்கணும்னு. பார்த்தது இல்லையா வரைக்கும்? கேளுங்க, அவரு வரக்கூடாது, எம்ஜிஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. என்னங்கப்பா அவரை போய் நான் அவருடைய ஃபேன், எம்ஜிஆருடைய ஃபேன். சண்டை போட்டு நியூ காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இல்ல வரக்கூடாது. அப்புறம் எங்க அண்ணியார் சொன்னாங்க கூட்டின்னு போங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. சரின்னு போனேன்.